ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். இதை கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 6வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:2 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றணும்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து கொடுத்த சட்டத்தை இன்னைக்கு எல்லாரும் 10 கட்டளைகளை நிறைவேற்றுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம். எப்படி 10 கட்டளைகளை நிறைவேற்றுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம். 10 கட்டளைகளை கடைபிடிச்சா போதும் அப்படின்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் சின்ன குறிப்பிட்ட சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட 10 கட்டளையை சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி கேட்டிகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஃபுல் செக்ஷன் இந்த மாரல் டீச்சிங்ஸ், கேத்தலிக் மாரல் டீச்சிங்ஸ் அதை பற்றிலாம் அந்த என்ன சொல்கிறது, ஒழுக்கத்தை குறித்த அந்த சிந்தனைகள், கொள்கை திரட்டுகளை எல்லாம் நம்ம இந்த 10 கட்டளைகளை அடிப்படையாக தான் கொண்டு திருச்சபையும் போதிக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நற்செய்தியில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். ஒரு வாலிபன் இளைஞன் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போதகரே, நிறைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, போ 10 கட்டளைகளை கடைபிடி அப்படிங்கிறார். அடுத்து அவன் என்ன சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து நான் 10 கட்டளைகளை கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இன்னும் உனக்கு ஒன்று குறைபடுகிறது. என்னது? உன் சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா. உன் சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்தொடர் அப்படின்றாரு. பைபிள் சொல்லிட்டு அவன் ரொம்ப முகவாட்டமாக போனான். ஏன்னா அவனுக்கு மிகுந்த சொத்து இருந்தது, அதனால முகவாட்டமாக போனான் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 கட்டளையை மட்டும் கடைபிடிச்சா நிறைவாழ்வு பெற முடியாது. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10 கட்டளையை கடைபிடிச்சிட்டாங்க, நான் 10 கட்டளையை கரெக்டாக தான் இருக்கிற மோட்சத்துக்கு போயிட வாய்ப்பு இல்லை ராஜா. அதெல்லாம் இல்லை. 10 கட்டளையை மட்டும் கடைபிடிச்சா போக முடியாது. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி போகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி போகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னாடி வரணும்னா அவர் சொல்றாரு இல்லையா, தனது சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாடி வரட்டும். அப்ப பிறருடைய சுமையை தன் சுமையாக சுமந்து கொண்டு இயேசுக்கு பின்னாடி போறவன் தான் நிலைவாழ்வுக்குள்ள நுழைய முடியும். பிறருடைய சுமையை சுமந்து இயேசுக்கு பின்னாடி. இயேசு அதுக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார் அப்படின்னு பேதுரு எழுதுறார் அவருடைய கடிதத்துல. அவர் துன்பங்களில் நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார். எதற்குன்னா, அவருடைய அடிச்சுவட்டுக்களை பின்பற்றி நடக்கத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தின் பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு நடந்தாரோ, உண்மையிலே இயேசுவுக்கு நம்ம வழித்தோன்றல்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை சுமந்து கொண்டு அவரை பின்தொடர வேண்டும். அதுக்கான பெருந்தன்மை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு முன்மாதிரியாக ஏற்படுத்தினீர். அவரும் உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து சிலுவையில் தீர்த்தார். இவ்வாறு அவருடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றி நாங்கள் வாழ வேண்டும் என்று விவிலியத்தில் எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர். நாங்கள் வாழ்கிற தினசரி வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போலவே வாழவும், அவருக்கு இருந்த அந்த பாரமும் அவருக்கு இருந்த அந்த ஆத்ம தாகமும் எங்களுக்குள்ளும் இருக்க, ஆண்டவரே, அவர் எங்களை சுமந்தது போல நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை சுமந்து உமது திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். God bless you.